வாயில் கைவிட்டேனோ எம்பாரை போலே. வைணவ பெரியோர்களில் மிக்க புகழுடைய எம்பார் என்பவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள மழலை மங்கலத்தில் கிபி 1026 தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கமலநயன பட்டர் என்பவருக்கும் ஸ்ரீதேவி அம்மாள் என்பவருக்கும் திருக்குமாரராக அவதரித்தார். இந்த மழலை மங்கலம்தான் தற்போது மதுரமங்கலம் என்னும் சுங்குவார் சத்திரம். ஸ்ரீதேவி அம்மாள் வைணவ மகாச்சாரியராகிய ராமானுஜருக்கு சிற்றன்னையாவார். தாய் மாமனான திருமலை நம்பி எம்பாருக்கு இட்ட பெயர் கோவிந்த பட்டர். இந்த கோவிந்த பட்டர் தான் பின்னாளில் எம்பார் என வைணவர்களால் புகழப் பெற்றவர். மதுரமங்கலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் சந்நிதியில் இவர் தகப்பனாருடன் சேர்ந்து திருவாராதனம் செய்து வந்தார். சிறு வயதிலேயே ராமானுஜரின் தேஜஸால் ஈர்க்கப்பட்டு அவருடனேயே இருந்தார். இருவரும் திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் வேத பாடசாலையில் பயின்றனர். இவ்வாறு வேத பாடசாலையில் பயின்று வந்த காலத்தில் வித்தியார்த்திகள் அனைவரும் காசி யாத்திரை சென்றனர். அங்கு யாதவ பிரகாசர் ராமானுஜரை கங்கையில் மூழ்கடித்து கொல்ல திட்டமிட்டுள்ளார் என்பதை அறிந்த கோவிந்தர் ராமானுஜரை எச்சரித்து தப்பிச் சென்று விடும்படி கூறினார். அப்படியே ராமானுஜர் விந்தியமலை காட்டுக்குள் புகுந்தார். அங்கே வேடுவன் வேடுவச்சியாக வந்த பேரருளாளர் பெருந்தேவி தாயார் வழிகாட்டப்பட்டு காஞ்சிபுரம் அழைத்து வரப்பட்டார். கோவிந்தர் யாதவ பிரகாசரோடும் மற்றவர்களோடும் தொடர்ந்து யாத்திரை சென்றார். யாதவ பிரகாசர் போதித்த அத்வைத்த சித்தாந்தத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். ஒருமுறை கங்கையில் மூழ்கி நீராடிய பொழுது கோவிந்தர் கையில் ஒரு பாண சிவலிங்கம் அகப்பட்டது. மிக மகிழ்ந்த கோவிந்தர் அந்த லிங்கத்தை அப்படியே உள்ளங்கையில் வைத்து மேலே கொண்டு வந்தார். அனைவரும் அவரை சிவன் அருள் பெற்றவர் என்று கொண்டாடினர். உள்ளங்கை குணர்ந்த நாயனார் என்று போற்றினர். இப்படியாக அவர் ஒரு சிவாச்சாரியார் ஆகிவிட்டார். காளஹஸ்தி வந்து அங்குள்ள சிவன் கோவிலில் கைங்கரியங்கள் செய்து வந்தார். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த ராமானுஜர் கோவிந்தரை ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு கொண்டு வர விழைந்தார். தங்கள் இருவரின் தாய் மாமாவும் சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியருமான பெரிய திருமலை நம்பிகளிடம் கோவிந்தரை திருத்தி பணி கொள்ளுமாறு வேண்டினார். திருமலை நம்பிகளுக்கும் அந்த சிந்தனை இருந்ததால் உடனே காளஹஸ்திக்கு சென்றார். அங்கு குளக்கரையில் மலர் பறிக்க சென்று கொண்டிருந்த கோவிந்தரை கண்ட நம்பிகள் அவரிடம் ஆளவந்தாரின் ஸ்தோத்திர ரத்ன மாலையில் இருந்து ஸ்லோகங்களை எடுத்துச் சொன்னார். அந்த ஸ்லோகங்கள் எழுதிய ஓலை சுவடியை அவர் கண் படும்படி அவர் வரும் வழியில் இட்டார். அதை பார்த்த கோவிந்தர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொருளை நழுவ விடலாமோ என்றார். நம்பிகள், நாங்கள் எதையும் யாரையும் நழுவ விடமாட்டோம் என்றார். கோவிந்தர் ஒன்றும் பேசாமல் சென்று விட்டார். சில நாட்கள் கழித்து மீண்டும் காளஹஸ்திக்கு சில சீடர்களோடு சென்ற நம்பிகள் கோவிந்தர் வரும் வழியில் ஒரு ஓலை சுவடியில் திருவாய்மொழி பாசுரமான தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமோ என்று எழுதி போட்டார். அதை எடுத்து படித்த கோவிந்தர் அங்கேயே போட்டுவிட்டு சென்று விட்டார். தேவர்களையும் மற்ற எல்லா பொருள்களையும் உண்டாக்குவதற்கு தனது திருவுந்தி தாமரையினின்றும் 4 முகங்களை உடைய பிரம்மனை படைத்த ஒளி பொருந்தியவனான எம்பெருமானுக்கு அல்லாமல் ஏனையோர்க்கு மலர்களும் மலர்களால் அர்ச்சித்து வணங்கும் வணக்கமும் தகுவன ஆகுமோ? இதுதான் அந்த ஸ்லோகத்தின் பொருள். திரும்பி வரும் பொழுது மீண்டும் அதை எடுத்து படித்தார். நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் நம்பிகள் காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்ததை கவனித்தார். மெல்ல அங்கு சென்று பின்னால் நின்று செவிமடுத்தார். அதே பாசுர வியாக்கியானத்தை கேட்ட கோவிந்தர் ஓடிச் சென்று நம்பிகளின் திருவடிகளில் விழுந்தார். நம்பிகள் அவருக்கு மேலும் வேதம், உபனிஷத், பகவத்கீதை முதலியவற்றில் இருந்து பிரமாணங்களை எடுத்து கூறினார். அவருடன் திருமலைக்கு அழைத்து வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து தம் சீடராக்கிக் கொண்டார். திருமலையில் நம்பிகளுடன் இருந்து அவருக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்து வந்தார் கோவிந்தர். கோவிந்தர் உள்ளங்கையில் எடுத்து வந்த லிங்கம் இன்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள பாபகரீஸ்வரர் கோவிலில் மூலவருக்கு அருகில் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. அந்த ஊரில் எம்பார் சுவாமிக்கும் ஒரு தனி கோயிலும் உள்ளது.
கோவிந்தரின் பக்தியையும் ஞானத்தையும் போற்றிய ராமானுஜர் அவருக்கு சந்நியாசம் வழங்கிவிட்டார். சந்நியாசியான அவருக்கு தன் பெயரான எம்பெருமானார் என்னும் பெயரில் உள்ள முதல் கடைசி ஒலிகளை வைத்து எம்பார் என்று பெயரிட்டார். கோவிந்தரின் மனைவியும் தன் கணவரின் மேன்மையை புரிந்து கொண்டு சந்நியாசியாகி ராமானுஜரின் மடத்தில் தொண்டராகிவிட்டார். ஒரு நாள் எம்பார் தோட்ட வழியில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பாம்பின் வாயில் முள் குத்தி வலியால் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதன் வாய்க்குள் விரல்களை விட்டு முள்ளை எடுத்துவிட்டு பாம்பின் தலையை நீவி அதன் வழியில் அனுப்பினாராம். எதேச்சையாக இதை பார்த்த ராமானுஜர் பதறி போய் என்ன காரியம் செய்தீர் என்று வினவ தாம் ஒரு சாதாரண வைஷ்ணவன் செய்வதைத்தான் செய்ததாகச் சொன்னார். பாம்பின் நாக்கில் முள் தைத்து அதனால் வாயை மூட முடியவில்லை என்றும் அந்த உயிரின் துக்கத்தை தீர்க்க அதை பிடித்து முள்ளை எடுத்தேன் என்றும் பகன்றார். என்ன அபரிமிதமான தயை உனக்கு என்று ராமானுஜர் கொண்டாடினார். எந்த ஒரு ஜீவராசியும் ஒரு சிறு துன்பமும் துயரமும் அடைவதை பார்த்து அதை தன் துன்பமாக கருதி அதை போக்க வேண்டும் என்பதே வைஷ்ணவ லட்சணம் என்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ராமானுஜரின் நிழலாக கொண்டாடப்படுபவர் எம்பார் என்னும் கோவிந்த பட்டர். தை மாதத்திலும் அடுத்தடுத்த நாட்களில் இவர்கள் இருவருக்கும் திருநாட்கள். எம்பாரின் திருநட்சத்திரம் தை புனர்பூசம். அதற்கு அடுத்த நாளான தைப்பூசம் எம்பெருமானாரின் தானுகந்த திருமேனியின் அவதார நட்சத்திரம். அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இப்பொழுது எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானாரின் தானுகந்த திருமேனி பிரதிஷ்டை செய்த நாள் தைப்பூசம். இதை குரு புஷ்ய உற்சவமாக 3 நாட்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடுவார்கள். எம்பெருமானாருக்கு பின் எம்பார் சிறிது காலம் ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தார். எம்பார் காலத்திற்கு பின் கூரத்தாழ்வாரின் திருக்குமாரரான பராசரபட்டர் அந்த பீடத்தை அலங்கரித்தார். எம்பாரின் கருணை உள்ளம் தன்னலம் கருதாமல் நாகத்தின் வலியை போக்கியது. சகல ஜீவராசிகளிடமும் இப்படிப்பட்ட காருண்யம் உடையவளாக பரம சாத்வீக புத்தியுடன் பரமஹம்சராக விளங்கிய எம்பாரை போல அடியாள் இல்லையே சுவாமி என்று அந்த நிகழ்ச்சியை பார்த்த ராமானுஜரிடமே புலம்பி அழுகிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. வைணவனின் அடிப்படை தர்மம் மனிதநேயம், கருணை, இரக்கம். அதனால் பாம்பினிடம் இரக்கப்பட்டு மனித நேயத்தால் அதன் வாயினுள் கைவிட்டேன் என்றார் எம்பார். அந்த எம்பாரை போல கருணை உள்ளத்தோடு பாம்பின் வாயில் கையை விட்டேனா? ஆகவே நான் இந்த ஊரில் இருந்தால் என்ன, வெளியே போனால் என்ன என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. To watch more videos, please press the subscribe button and the bell icon.